பிக் பாஸ் ஷோல கலந்துக்கிற கண்டெஸ்டன்ட்க்கு சேலரி தரதுல டாப் லெவல், மிடில் லெவல், பாட்டம் லெவல் 3 விதம் இருக்கு. போன வருஷம் இந்தியில நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட செலிபிரிட்டிக்கு டாப் லெவல்ல இருந்தவங்களுக்கு ஒரு வாரத்திற்கு 5 லட்சம் கொடுத்தாங்க. மிட் லெவல்ல இருந்தவங்களுக்கு ஒரு வாரத்திற்கு 4 லட்சம் சம்பளமாக தந்திருக்காங்க. அதே போல கடைசி லெவல்ல இருந்தவங்களுக்கு 3 லட்சம் சம்பளமாக கொடுத்திருக்காங்க. தமிழிலும் கண்டஸ்டன்ட்க்கு சேலரி தர 3 லெவலாக பிரித்திருக்காங்க. டாப் லெவல்ல யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். தமிழ் சினிமாவில் கிளாமர் ஆக்ட்ரஸ் ஆன நமிதா, அப்புறம் ஓவியா, ஸ்ரீ, கணேஷ், வெங்கட்ராம், சக்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறாங்க. இவங்க 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரை வாங்குவதாக சொல்லப்படுகிறது. மிடில் லெவல்ல இருக்கிறது யாருன்னா அனியா, ஸ்னேகன், காமெடி புகழ் வையாபுரி, கஞ்சா கருப்பு, ஆர்த்தி, காயத்ரி ரகுராம் இவங்க எல்லாம் செகண்ட் லெவல்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு வாரத்திற்கு 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரை சம்பளம் தரதாக கூறப்படுகிறது. கடைசி லோ லெவல்ல இருப்பது பரணி. இவர் நாடோடி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர். அப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வீர தமிழச்சின்னு சொல்லப்பட்ட ஜூலியானா, ரைசா, ஆர்எஃப் எல்லாம் தேர்ட் லெவல்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு வாரத்திற்கு 50,000 இருந்து 1 லட்சம் வரை சம்பளம் தராங்க என்று சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற பல சினிமா தகவல்கள் அறிய வி டாக்கீஸ் சேனலில் லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.